Hi guys, this is E. Prashant, second BSc Computer Science from KCS Kasinagar College of Arts and Science. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் சை ஸ்கொயர் டெஸ்ட். ஃபஸ்ட்டு சை ஸ்கொயர் டெஸ்ட்னால் என்னென்னு பார்ப்போம். சை ஸ்கொயர் டெஸ்ட் அது வந்து இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் as எக்ஸ் ஸ்கொயர் டெஸ்ட். ஆனால் அது எக்ஸ் இல்லை, ஒன் சைட் ஆஃப் லைன் வந்து ஸ்லாண்டிங்காகவும் அதர் சைட் ஆஃப் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாகவும் போட்டு ஸ்கொயர் போட்டு டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஸ்டின்ஸில் வந்து சிஹெச்ஐ ஸ்கொயர் டெஸ்ட்டு கூட கேட்கலாம், ஆர் எக்ஸ் ஸ்கொயர் டெஸ்ட் இந்த எக்ஸ் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல அதை போட்டு கூட கேட்கலாம். இப்போ சை ஸ்கொயர் டெஸ்ட்னால் என்னென்னு பார்க்கலாம். டெஸ்ட் த சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி அண்ட் எக்ஸப்டட் ஃப்ரீக்வன்சி. இப்போது ஒரு டிஃப்ரென்ஸை நமக்கு சொல்லும். எதுக்கும் நடுவில்னா அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சிக்கு நடுவுலையும் எக்ஸப்டட் ஃப்ரீக்வன்சி நடுவுலையும் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு நமக்கு எடுத்து சொல்லும். ஹைப்போதிசிஸ், தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸ் இருக்குது. ஓகேவா? நல் ஹைப்போதிசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ். நல் ஹைப்போதிசிஸ் வந்து H0ஆகவும் ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ் H1ஆகவும் சொல்லுவாங்க. H0 வந்து தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி அண்ட் எக்ஸப்டட் ஃப்ரீக்வன்சி. அப்சர்வ் ஃப்ரீக்வன்சிக்கும் எக்ஸப்டட் ஃப்ரீக்வன்சிக்கு நடுவில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைன்னு சொல்கிறது தான் H0. H1 வந்து தேர் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி அண்ட் எக்ஸப்டட் ஃப்ரீக்வன்சி. ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறது தான் H1 ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ். ஃபார்முலா chi square equal to accepted frequency of O minus E the whole square divided by E full bracket closure, where இதில் வந்து O பார்த்தீங்கன்னா அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி, E வந்து accepted frequency. இந்த நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், இந்த நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா n-1 at 5% லெவல். சம்டைம்ஸ் கொஸ்டினில் எந்த பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளே 5% லெவல் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிவிட்டு நம்ம அந்த டேபிள் வேல்யூவில் கண்டுபிடிக்கணும். கன்க்ளூஷன் 1 பார்த்தீங்கன்னா, இஃப் த calculated வேல்யூ ஆஃப் தி சை ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் தி டேபிள் வேல்யூ ஆஃப் சை ஸ்கொயர். இப்போது நம்ம போட்டிருப்போம் அந்த சம்மில் வந்த calculated வேல்யூவும் டேபிள் வேல்யூவும் நம்ம செக் பண்ணணும். சப்போஸ் அந்த டேபிள் வேல்யூவை விட அந்த calculated வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா H0 accepted. அப்போது ரெண்டுத்துக்கு நடுவில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. எந்த ரெண்டுனா அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி அண்ட் எக்ஸப்டட் ஃப்ரீக்வன்சிக்கு நடுவில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. Therefore there is no significant difference between the observed frequency and accepted frequency. Next, conclusion 2. If the calculated value of the chi square is greater than the table value of chi square. இப்போ நம்ம போட்டிருக்க calculated value அது டேபிள் வேல்யூ விட கிரேட்டராக இருந்தால் H0 ரிஜெக்டட் ஆகும். அப்போது ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி அண்ட் எக்ஸப்டட் ஃப்ரீக்வன்சி நடுவில் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. Therefore there is a significant difference between the observed frequency and accepted frequency. ஓகேவா? சை ஸ்கொயரில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். இதில் நம்ம டைப் 1 பார்க்கலாம். டைப் 1ல் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, தி டேபிள் பிலோ gives the number of aircraft accidents that according the various date of the week. Test whether the accidents are uniformly distributed over the week. நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் அதோடைய டேட்ஸும் கொடுத்துறாங்க. இது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் த வீக், எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது ஒரு வீக்குக்கு யூனிஃபார்மாக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போது இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா டேஸ் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் வந்து 14, 18, 12, 11, 15, 14. ஓகேவா? இந்த டேபிள்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போது சொல்யூஷன் ஹைப்போதிசிஸ் எழுதணும். நல் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் H0 and H1. ஓகேவா? there is no significant difference between the observed frequency and accepted frequency. there is a significant difference between the observed frequency and the accepted frequency. இப்போது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. 3 + 3 6, மொத்தம் 6 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? தி டோட்டல் ஆஃப் அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி இதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, அந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ், அதை வந்து நம்ம ப்ளஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா? 14 + 18 + 12 + 11 + 15 + 14 = 84. நெக்ஸ்ட்டு இந்த டேபிளை பார்த்துக்கோங்க. இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தான் நம்ம நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ஸை கண்டுபிடிப்போம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த அப்சர்வ் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எக்ஸப்டட் ஃப்ரீக்வன்சி ஃபார் ஈச் டே
ஒரு நாளைக்கு எத்தனை இது நடக்குது ஆக்சிடென்ட்ஸ்னு கண்டுபிடிக்கணும். அப்போது the accepted frequency for each day equal to 84 divided by 6 observed frequency divided by number of terms. ஓகேவா, 6 ones are 6, 6 14s are 84. அப்போது accepted frequency for each day வந்து 14. இப்போது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும். chi square equal to accepted frequency of observed frequency minus accepted frequency whole square divided by accepted frequency. க்ளோஸ் பண்ணிடணும் ப்ராக்கெட். இப்போ வந்து டேபிள் O minus E the whole square O minus E the whole square divided by E. ஓகேவா, அந்த டேபிளில் கொடுத்த வேல்யூஸ் நம்ம போடணும். நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸில் கொடுத்தாங்களே அந்த வேல்யூஸை தூக்கி இப்போ நம்ம அப்சர்வ் ஃப்ரீக்வன்சியில் போடணும். 14, 18, 12, 11, 15, 14. இது accepted frequency ஃபார் ஈச் டே கண்டுபிடிச்சோம்ல, அது வந்து 14 14 14 14 14 அது மாதிரி 6 டைம்ஸ் போட்டுக்கணும். இப்போது O minus E 14 minus 14 0, 18 minus 14 4, 12 minus 14 minus 2, 11 minus 14 minus 3, 15 minus 14 1, 14 minus 14 0. இப்படி O minus E கண்டுபிடிக்கணும். இப்போ O minus E கண்டுபிடிச்சோம்ல, அதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். 0 squares are 0, 4 4s are 16, 2 2s are 4. Minus of minus plus ஆகிடும். 3 3s are 9. Once again minus of minus plus ஆகும். 1 1s are 1, 0 0s are 0. நெக்ஸ்ட் இந்த O minus E the whole square இருக்குல்ல, அதையும் E 14 14 14 14 கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா accepted frequency, அதையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோன்னா 0 minus 14 0 divided by 14 0, 16 divided by 14 1.1428, 4 divided by 14 0.2857, 9 divided by 14 0.6428, 1 divided by 14 0.0714, 0 divided by 14 0. இப்போது இந்த O minus E the whole square divided by E வந்த வேல்யூஸை வந்து நம்ம டோட்டல் பண்ணணும். ஆட் பண்ணால் 2.1429 கிடைக்கும். இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்ச கால்குலேட்டட் வேல்யூ. இப்போது இந்த நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமை கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் -1. ஓகேவா, n-1 வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் -1. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 6 இருக்குது. ஓகேவா, அதில் -1 பண்ணால் 5. ஸோ த நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 5 at 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அவங்க வந்து பர்சன்டேஜ் தரலை நமக்கு. ஓகேவா, அதனால நம்ம 5% நம்மளே அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இப்போது 5 at 5% லெவல், அதை வந்து நம்ம இந்த டேபிளில் தேட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமில் பார்த்தீங்கன்னா 5 இருக்கா, மேலே பர்சன்டேஜ் இருக்குது 20, 10, 05, 02, 01, 001 இதெல்லாம் பர்சன்டேஜ் வேல்யூஸ். இந்த சைடு 1 2 3 4 5 6னால் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் -1. ஓகேவா, இப்போ 5 at 5% லெவல் 5க்கும் பார்த்தீங்கன்னா 11.070 அப்படின்ட்டு வருது. அதுதான் நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஓகேவா, 11.070. இப்போ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச கால்குலேட்டட் வேல்யூ டேபிள் வேல்யூவை விட கம்மியாக இருக்குது. ஸோ இஃப் த கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் தி chi square is less than the table value of chi square, H0 is accepted. Therefore, there is no significant difference between the observed frequency and an accepted frequency. இந்த observed frequency நடுவுலையும் accepted frequency நடுவுலையும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஏன்னா calculated வேல்யூ டேபிள் வேல்யூவை விட கம்மியாக இருக்குது. That's all guys. Thank you.